என்னங்க பறையனா அவளை கேவலமா நான் படுற தேவடியா பையன் சொல்லி அடிச்சானுவான். அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு? என் அண்ணன் பறையன் அங்க இருக்கிற திருமாவளவன் எட்ட வேண்டியதாங்க திருமாவளவனா ஓப்பனாக சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன். என் அண்ணன் இல்லைன்னா திமுகவே இல்லை, ஆனால் திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற எவனுமே கிடையாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. இப்ப அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது. ஏன்னா அண்ணன் பார்க்கவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாது, திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. திருமாவளவனுக்கு பயந்துதான் அரசியல் நடக்குது. திமுக சேர்த்தாங்க சொல்றேன், நீ பயந்துக்கிட்டா கூட வச்சிருக்க தெரியுமா? அடுத்த சிஎம் வேணா இந்த திருமாவளவன் இல்லைன்னாக்கா என்ன என்னென்ன கேள்வி கேளுங்க. நீங்க போட்டா திரும்ப வீட்டுல வந்தா சண்டை. ஏன் என்னத்துக்கு? ஏன் மது ஒழிக்க வேண்டியதானே? நான் குடிக்கிறேன் தாங்க. என்ன நீ திறந்து வச்சிருந்தா ஏன் குடிக்கிறேன்? நான் இப்பயும் சொல்றேங்க, ஒரு தேவடியா கூப்பிடுறதுனால தான் நான் போறேன். ஏங்க கம்மிடுங்க. என்ன நீ வேணும்? என்ன ஒருத்தன் கூப்பிடுறாங்கன்னு தான் நான் போறேன், இல்லை நான் போக மாட்டேங்க. நான் பறையங்க, என் அண்ணன் அங்க இருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் அதை தான் சொல்றேன். என் அண்ணன் பறையன் அங்க இருக்கிற திருமாவளவன். நான் வந்து என் சொந்த ஊர் வந்து பொன்பரப்பு, என் ஊரை தாண்டி அங்குனூர். அவரு தலவா சங்கமேட சிமெண்ட் பேட்டை இருக்குது, தலவா சங்கமேட. நான் நாங்க இவ்வளவு பேச ஏங்க நீ ஒழுங்கா பண்ணுன்னு தான் சொல்றேன். என்ன கூட கூட வச்சுக்கிட்டு நீ கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நான் ஓப்பனா சொல்றேன். என்னங்க அண்ணனுக்கு மரியாதை அவர் கேட்டு வாங்க மாட்டாரு. அண்ணன் இல்லைன்னா அந்த திமுகவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனாக சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன். என் அண்ணன் இல்லைன்னா அங்கே திமுகவே இல்லை. என்னங்க அன்னைக்கெல்லாம் வந்து ராமதாஸ் இருந்தால் தான் ஜெயிக்கும், ராமதாஸ் இருந்தால் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏன் திருமாவளவன் நீ வேணா போ அப்படின்னு சொல்லி விரட்ட வேண்டியதானே? விரட்ட வேண்டியதாங்க திருமாவளவனா? என் அண்ணன் திமுகவே இல்லைங்க. நான் இவ்வளோ திமுக மட்டமாக தான் பேசினேன். ஆனால் திமுக தான் ஓட்டு போடுவாங்கிறேன். ஆனால் திமுகனா இப்போ எங்கள் அண்ணன் தனி சின்ன வாங்கிட்டாரு. என் சின்னத்துக்கு நான் போட்டுக்குவேன். இதே பொன்பரிப்பில் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் பொன்பரிப்பில் வந்து ஓட விட்டு அடிச்சானுவேன். என்ன படுற தேவடியா பையன் சொல்லி அடிச்சானுவான். அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? ஒன்றுமே பண்ணலையே. இன்ன வரைக்கும் கேஸ் வாதாடி தான் இருக்கேன். நான் பொன்பரிப்பில் நான் வாதாடிட்டு இருக்கேங்க. அன்னைக்கு வந்து மூப்பினார் 2001 அவர் தான் சீட்டு கொடுத்தவர். இப்போ வந்து அண்ணன் எவ்வளோ போறாரு? அந்த 2 சீட்டுக்கு மேலே இல்லை, இன்னும் மரியாதை இல்லாத அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது. ஏன்னா அண்ணன் பார்க்கவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் பக்கமே போயிட்டாக்கா விஜய் சிஎம் கிடையாது, அண்ணன் தான் அடுத்த சிஎம். திருமாவளவன் மட்டும்தான், திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். விஜய் பக்கம் போனால் திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சிஎம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற எவனுமே கிடையாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. தெரிஞ்சுக்க. என்னங்க பறையனா அவளை கேவலமா சொல்லுங்க? பற தேவடியாளுக்கு பிறந்தோம் சொல்லி அடிச்சோம். அவங்களுக்கு ரெக்கார்டு பார்க்கட்டுமா? அவங்க செல்ல கூட நீங்க பாருங்க. அண்ணனுக்கு வந்து எம்பியில் 2 கொடுத்தாங்க, 2மே வந்தாரு. திரும்ப 2 கேட்டாங்க கொடுத்தாங்க. இப்போ அவர் 50 கேட்டால் கூட கொடுக்கலாம். ஆனால் நீ கொடுக்க மாட்டேன். நான் தான் பறையனாச்சா கீழேங்க சூத்து துடைக்கிற குச்சி. நான் இந்த குழந்தைகளுக்கு துடைக்கிறாங்களா அந்த மாதிரி குச்சியா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கணுங்கிறது அண்ணன் பிடிவாதமாக அங்கே இருந்துகிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, என்ன நேற்று சண்டை உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா? எங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் ஓம்பிள்ள என் வீட்டுக்கு வந்து நான் கேட்பாங்களா, என்ன நேற்று என்ன அம்மா என்ன இல்லை உங்களை பற்றில எங்கள் அம்மா பேசலை, எங்கள் அம்மா உன்னை பற்றில இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பண்ண குழந்தை பிள்ளைகளை கேட்குறோம்ல, அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அண்ணன் இன்னைக்கு வந்தவர் விஜய் மாதிரி வரல. அண்ணா அதில் ஊறி போய் தான் வந்திருக்காரு. அண்ணனை பார்த்து ஊறி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, தனி மெர்சல் இருக்கு. அவங்கள பார்த்து பயப்படுறவங்க எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாதுங்க. திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது. திருமாவளவனுக்கு பயந்து தான் அரசியல் நடக்குது. புரியுதுங்களா? திமுக சேர்த்தாங்க சொல்றேன், நீ பயந்துக்கிட்டு தான் கூட வச்சிருக்க தெரியுமா? பயந்துக்கிட்டு தான் நீ கூட வச்சிருக்க. அண்ணனை பயந்துக்கிட்டு தான் வச்சிருக்க. எந்த பக்கம் அண்ணன் சொல்லுவார் பாரு, இவர் கலைஞர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் கட்டுமரமா நான் கிடப்பேன், அதில் வந்து நீங்கள் பயணம் செய்யலாங்கிற மாதிரி. அண்ணன்கிட்ட இப்போ பயணம்லாம் செய்யலாம், ஆனால் பயணம் செஞ்சாலும் பார்க்கணும் எப்படி எங்கன்னா கவுத்து விட்டுருவாரோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும். புரியுதுங்களா? இன்னைக்கு நாளைக்கு வேணா போட்டு விஜயும் திருமாவளவனும் ஒன்னா கூடட்டும். அடுத்த சிஎம் வேணா இந்த திருமாவளவன் இல்லைன்னாக்கா என்ன என்னென்ன கேள்வி கேளுங்க. நீங்க என்னன்னாலும் கேளுங்க. என் ஊர் பொன்பரப்பி அரியலூர் மாவட்டம். போகலங்க, அவர் போக மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேனே. அவர் அங்க இருந்து எல்லாமே வந்து பாப்பாரு. ஏன் எப்படி இப்ப தெரியலையாங்க? ஒரு டீசெண்டா வரவங்கள சாரும்மா நீங்க தம்பிங்க வாடாம்மா. சொல்லுங்கண்ணா. 2026 மீண்டும் திமுக வந்து ஆதரிப்பீங்களா? முடியாதுண்ணா. ஏன்னா அவங்க அப்பா பண்ண அரசியல் இவங்க பண்ணல இல்லை. ஏன்னா அவங்க அரசியலே குடும்பம் வந்து தயாநிதி மரம், முரசொலி மாதம், கலாநிதி மரம் அப்படின்னு குடும்பம் அடிப்படையாக ஒரே இதே வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வந்து எதனா ஒரு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சாதனை பண்ணுறீங்களா? இதே ஸ்டாலின் வந்து நான் திமுக தான். இதே ஸ்டாலின் வந்து அன்ஸை வந்து அம்மா மேலே தூக்கி போட்டாங்க, அன்ஸு பான் பிராக் இதெல்லாம். ஆனால் வந்து அன்ஸுக்கு வந்து இப்போ அப்ரூவ்டு கிடையாது, ஆனால் கஞ்சாவுக்கு ஃபுல்லாக அப்ரூவ்டு உண்டு.
இப்போ திருச்சியில் பார்த்தீங்களா, திருச்சி போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு பையனை உள்ளே பூந்து வெட்டினாங்க. எனக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும், ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போனால் எதனா ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லையே அந்த பையனுக்கு. அப்ப திமுக ஆட்சியில பாதுகாப்பே இல்லைன்றீங்களா? பாதுகாப்பு யாருக்குமே இல்லைங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒன்று ரேஷன் அரிசி ஃப்ரீயாக போட சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு ₹1 அரிசி போட்டிங்க, அது கரெக்ட் தான், ஓகே. இப்போ வந்து ஃப்ரீயாக போட்டிங்க. எதுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றீங்க? ஏன் விடக்கூடாது? பெண்களுக்கு பெண்கள்னா பெண்களுக்கு எதுக்கு நீ விடுறீங்க? இப்போ ஒரு கல்யாண காட்சி போகணும், ஃபேமிலியோட போகணும், நானும் என் பொண்டாட்டி போகிறேன், அவள் உட்காந்துக்கிறா, எனக்கு அது ஃப்ரீ பஸ்ஸு, நான் டிக்கெட் எடுக்கணும். அது எதுக்கு? அது பஸ்ஸு எதுக்கு தேவையில்லாது? எதுக்கு அது வித்தவுட்? எதுக்கு தேவையே இல்லை, அது வேஸ்ட். அது உங்களுக்கு ஒரு அசிங்கமா இருக்குல்ல, கூட போகணும். எனக்கு இல்லைங்க, உலகத்துக்கே உங்களுக்கு கூட சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு அசிங்கம் தான் அது. எதுக்கு ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ பண்ணுன்றீங்களா? ஆண்களுக்கும் ஃப்ரீ பண்ணுன்றீங்களா? பண்ணக்கூடாதுங்க. என்னத்துக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் காசுங்க. இப்படிமா எல்லாமே மொத்தமாக நீனே மக்களை வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் எங்கேருந்து நிமிரும்? என்னங்க இது? என்ன அரசியல் இது? மக்களை என்ன அடிக்கிறாங்கன்றீங்க? வயிற்றுல அடிக்கிறாங்க, வயிற்றுல அடிக்கிறாங்க. மக்களை வந்து திமுக வயிற்றுல அடிக்கிறாங்களா? திமுக இல்லைங்க, எல்லா ஆட்சியுமே அடிக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆளை உருவாக்கணும். விஜயகாந்த் கேப்டனை உருவாக்கியிருக்கலாம், அது மக்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஐயோன்றாங்க. ஐயோனாலும் வராது, அப்பானாலும் வராது, அவர் போயிட்டாரு. இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரலாம். நான் விஜயன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்களா கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். நானே அரசியலில் வரேன், என்ன கூட நீ ஒரு அரசியல்வாதி ஆக்கு, எனக்கு ஒரு மரியாதை கொடு, என்ன ஒரு பெரிய ஆள் ஆக்கு. விஜயகாந்த் வந்தாரு, அவரை மட்டம் தட்டி இன்னைக்கு கொண்டுட்டோம். ஆமா, விஜய் வந்திருக்காரு, அவரையும் வந்து நல்லவர் கிடையாது. பண்ணலாம். சின்ன பையனா தான், என்னோட வயசுல பெரியவர். ஆனா அரசியல்வாதிக்கு அவங்க சின்ன பையன் தான். ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாது, பேச்சு திறமல்ல அப்படின்னு. இப்ப இந்த 41 பேர் இறந்தாங்க, அதுல வந்து ரொம்ப மட்டம் தட்டினாங்க. 40 பேர் இறந்தாங்க. என்ன போலீஸ் என்ன இது கொடுத்துருக்கலாமே? விஜய் இந்த டைமுக்கு போவாத அப்படின்னு நீ தடை பண்ணிக்கலாமே. விஜயகாந்த் வந்து ஒரு ட்ரிப்பு மைக்கில் பேசும்போதே வந்து டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒதுக்கி விட்டாங்க. அப்போ வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் தான் பேசுனாங்க. அப்போ விஜயகாந்தே பேச விடலை, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு. அது இந்த விஜய்க்கு சொல்லிருக்கலாமே. நீ அன் டைமில் போகிற? அங்கே மக்கள் திரண்டு போய் நிற்கிறாங்கல்ல, நீ ஏன் போகிற அப்படின்னு ஸ்டாப் பண்ண வேண்டியது போலீஸ். அந்த போலீஸ் நிப்பாட்டல? நிப்பாட்டல? அவங்க பண்ண சரின்றீங்களா? கண்டிப்பா. அது நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. புரியுதா? அது திமுக வரும்னாக்கா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அது வரவங்க சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நானே என்ன சொன்னேன், நானே திமுக தாங்க, நான் இல்லைங்க இல்லையா, நான் பக்கா திமுக. என் அப்பெல்லாம் என் அம்மா ஓட விட்டு அடிச்சு அண்ணா திமுக ஓட்ட போட்டு விட்டுறேன். நானும் எங்க அம்மா சும்மா தமாசுக்கு தான், இந்த புருஷன் போட்டாடியில் தமாசா விளையாடுவாங்களா அந்த மாதிரி எங்க அப்பா சொன்னாரு. சொல்லும் போது ஓட விட்டு அடிச்சாரு. திமுக வெறுக்கலைங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது? இனிமேட்டு என் குடும்பம் இதான் லாஸ்ட், நான் மட்டும்தான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ எப்படி உங்க பையன் வந்தாரு? நீங்க தானங்க சொன்னீங்க. அப்ப எல்லாமே இது என்ன எப்படி? அது நான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவேன், இல்ல துணி காஞ்சிச்சு, நான் எடுத்தா மடிச்சு தான் வச்சு நான் திருடல அப்படிங்கிறான். அந்த மாதிரி கதையா இது? எப்படி இது? திமுக கிட்ட வச்சா ஓட்டு போட்டு தானே வந்தாருன்றாங்களே. ஆமா, 2 ட்ரிப் அவங்க வந்தாங்களா? இது லாஸ்ட் வாய்ப்பு கொடுத்து வைப்பேன். லாஸ்ட் வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் வாய்ப்பை நீ பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தல. எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆம்பளைக்கும் பாதுகாப்பு, ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதில் என்ன அரசியல் சொல்லுங்க? என்னத்துக்கு? மது ஒழிக்க வேண்டியதானே? நான் குடிக்காரன் தாங்க. என்ன நீ திறந்து வச்சுருந்தா குடிக்கிறேன்? நான் இப்பயும் சொல்றேங்க, ஒரு தேவடியா கூப்பிடுறதுனால தான் நான் போறேன். ஏங்க கம்முன்னு இருங்க.